எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திடீர்னு இப்ப இனிமேல எந்த காலகட்டத்திலயும் நாங்க பாஜகவோடு ஒட்டு இல்லை, உறவு இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தோன்னா மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டிச்சு இல்லையா? அதனால 4 வருஷமா காணும். எடப்பாடியார் அவர்களே 4 ஆண்டுகளாக எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு தேர்தல் வந்த உடனே அந்த பஸ்ஸுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பேரு? அதனால அந்த பேருந்தில ஏறிக்கொண்டு வருகிறார். வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்க 4 வருஷமா ஆளை காணும், நாங்க என்ன பண்ணோம்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா கட்சியை நீங்க நல்லா நடத்துங்கன்னு நாங்க கவலையோடு சொல்கிறோம், அக்கறையோடு சொல்கிறோம். உங்க கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே, கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்துக்குமா டெல்லிக்கு எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருவீங்க பிரிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க என்னதான் கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சிக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவா தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உங்களுக்கே அவமானமா இருக்கு. அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம், அலுவலகம் இருக்கு, கட்டடம் இருக்கு, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை.